இப்போ உதாரணத்துக்கு நான் முன்னாடி காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் போய் படங்கள் போட்டு காமிச்சிருந்தேன். நான் முதல்ல ஒரு ஃபிலிம் சொசைட்டி வச்சு அதில் வந்து பாண்டியராஜ் சாரை கூப்பிட்டு படம் காமிக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் குன்னூரில், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் படம் போடுறோம். அவர் வந்து இதெல்லாம் காலேஜஸ் பசங்கள்லாம் வந்து ரசிப்பாங்களா அப்படின்னதையும், ரசிப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அவரை உட்கார வச்சிட்டேன். ஸ்க்ரீனில் படம் ஓடுது, கடைசி 5 நிமிஷம் கொண்டாடி தள்ளிட்டாங்க. அவர் அப்படியே இது பண்ணுறாரு, இந்த படத்தை இப்படி ரசிப்பாங்களா, நான் வந்து நம்மளாம் தான் ரசிப்போம்னு நினச்சேன். இப்போ ஃபில்ம் மேக்கர்ஸ் நமக்குள்ளேயே இதெல்லாம் இப்படி ரசிப்பாங்களான்னு நம்ம கிரவுண்டில் போய் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு எங்கே டைம் இருக்குது? அப்போ ப்ரொடக்ஷனுக்கு எப்படி இருக்கும், அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுக்கு அந்த விஷன் எப்படி புரிய வைக்கிறதுங்கிறதுல பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக எழுதியிருப்போம், அதெல்லாமே இருக்கும், எல்லாருமே எழுதியிருப்போம். அதை எடுக்கிறப்போ ஒரு இம்ப்ரோவைஸ் ஆகுது. அதை தான் சொல்கிறேன், நான் ரியலைஸ் பண்ணுறதுன்ற விஷயத்த சொல்கிறேன். அதுக்காக நம்ம எழுதாமையோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணாமையோ ஒரு படத்துக்கு போயிட முடியாது.